ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் ஒரு தெரிந்த நண்பரனுடைய வீட்டுக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அந்த வீட்டில் உள்ள ஒரு சின்ன குழந்தை, வயசு ஒரு 1லேருந்து 2க்குள்ளார இருக்கலாம், ஒரு க்யூட்டான ஒரு பிஹேவியரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. என்ன பிஹேவியர்னால், குழந்தைத்தனமான பிஹேவியர் தான், பட் அதில் மிகப்பெரிய ஒரு லெசனாக எனக்கு இருந்ததாக பட்டுது. அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு கீழே உழுற மாதிரி அந்த ஒரு ப்ரிட்டன் பண்ணி நடித்து கையை வேகமாக தரையில் அடிச்சிக்குது. கையை வேகமாக தரையில் அடிச்சுட்டு கீழே விழுந்து அடிபட்ட மாதிரி அழ ஆரம்பிக்குது. அதுவாக இதெல்லாம் செஞ்சுக்குது. கீழே விழுற மாதிரி கையை வேகமாக, இந்த பாம்பு இருக்குது இல்லைங்களா, உள்ளங்கை, அது அப்படியே தரையில் வேகமாக படுற மாதிரி படுது. அது அதனால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் நம்ம வளர்ந்த நம்ம க்ரோனப்ஸ் கிட்டத்தட்ட இதே தான் ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம நடந்து முடிந்த நல்ல விஷயங்களை எப்போவுமே அசை போட்டு பார்க்குறதில்ல. அந்த ஒரு விஷயம் எப்போவோ நடந்திருக்கும் பாஸ்ட்டில், கடந்த காலத்தில், அதை மெனக்கெட்டு கொண்டு ரீவைண்ட் பண்ணி அசை போட்டு புதுசாக நம்ம வருத்தப்படுவோம். நடந்து முடிஞ்சப்போ அடைந்த வருத்தத்தை விட அதை அசை போடுறப்போ, திருப்பி ரீவைண்ட் பண்ணுறப்போ அடைகிற வருத்தமும் விரக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும். நடந்து முடிஞ்சதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு அடுத்த தடவை அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் அந்த விஷயத்துலேருந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயமே ஒழிய, நடந்து முடிந்த கெட்ட விஷயத்தை அசை போடுறதன் மூலம் ஒவ்வொரு தடவையும் நம்ம விரக்தி ஆகுறது நம்ம அந்த சின்ன குழந்தைய செய்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு ஒப்பானது. எப்போவுமே நம்ம மனசுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்கிறது என்னங்க, நமக்கு நாமே இறக்கப்பட்டு கொள்வது. அதை தமிழில் கழிவிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சுய பரிதாபம், சுய பச்சாதாபம்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க நம்மளை பார்த்து வருத்தப்படுறதை விடவும் நமக்கு நாமளே, நமக்கு இப்படி நடந்துருச்சேடா, நம்மளை இப்படி சொல்லிட்டானே, நமக்கு இப்படி ஒரு அவமானம் நேர்ந்து விட்டதே, நமக்கு நாமே அப்படியே உருகிறது, நமக்கு நாமே பரிதாபப்பட்டுக்கிறது, சுய பச்சாதாபம். இது ஒன்று தாங்க நம்ம முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தீவிரமான எதிரி. முடிஞ்சிருச்சா, அவ்வளோதான், முடிஞ்ச விஷயம் திருப்பி வரப்போகிறதில்ல. அது திருப்பியும் நடந்து முடிஞ்ச விஷயத்தை விட அதை 100 தடவை நீ அசை போட்டு அடையிற அந்த விரக்தி நடந்து முடிஞ்ச விஷயத்தை விட 1000 மடங்கு உங்களுக்கு தீவிரத்தை உண்டாக்குது. தேவையே இல்லாத ஒரு விஷயம். நல்ல மெமரிஸ் நிறையா இருக்குது. எப்போவாவது அசை போட்டு பார்க்கணுன்னா நல்ல நினைவுகளை அசை போட்டு பார்ப்போம். வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. நடந்து முடிந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து பாடத்தை மட்டும் நம்ம கற்றுக்குவோம். தேங்க்யூ கைஸ்.